இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்களை செய்து நீர் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே நீர் எவ்வாறு இஸ்ரவேல் மக்களுக்கு அற்புதத்தை செய்தீர் என்று விளக்குகிறேன். மேலும் இயேசு ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எவ்வாறு ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ வேண்டும் என்று தெள்ளம் தெளிவாக விளக்குகிறேன். நீர் நாள்தோறும் எங்களை ஆசீர்வதித்து நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காகவும் நீர் எங்களுக்கு செய்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் நாங்கள் செய்கிற பாவங்களை உணர்ந்து உம்மிடத்திலே மன்னிப்பை கேட்கும் பொழுது நீர் எங்களை மன்னித்து ஆசீர்வதிக்கின்றீர். நீர் கொடுக்கின்ற மன்னிப்பிற்காகவும் உமது ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே ஆண்டவர் யோசுவா இடத்திலே எவ்வாறு உடன்படிக்கை பேழை கொண்டு செல்லும் பொழுது அவர்களுக்கு அற்புதத்தை செய்வார் என்று விளக்கி கூறுகின்றார். அதேபோல குருக்கள் உடன்படிக்கை பேழையை எடுத்து சென்ற பொழுது யோர்தான் நதி நின்றது. மக்கள் அனைவரும் அந்த ஆற்றை கடந்த பின்பு அந்த அற்புதத்தை மக்கள் கண்ட பின்பு ஆண்டவரில் நம்பிக்கை வைத்தார்கள். இறைவன் நமக்கும் பல வகையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். நாம் இருப்பதும் இயங்குவதும் அவருடைய அருளால்தான். இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம் நம் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், பிணிகள், இயலாமைகள் அனைத்தையும் இறைவன் பாதத்திலே வைப்போம். நாம் அவரிடத்திலே நம்பிக்கையோடு வரும் பொழுது அவர் நமக்கு நல்லதை செய்வார். நம்பி ஜெபிப்போம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று புனித பேதுரு கேட்டபொழுது அவர் இவ்வாறு கூறினார்: 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று கூறி மேலும் நற்செய்தியிலே இவ்வாறு கூறுகிறார்: உங்களில் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று இயேசு கிறிஸ்து தெள்ளம் தெளிவாக கூறுகிறார். இதன் மூலமாக இயேசு நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால், வாழும் பொழுது நாம் செய்கிற தவறுகளை உணர்ந்து இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்கும் பொழுது இறைவன் மன்னிக்கின்றார். அதே போல நம்மோடு வாழ்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளையும் நாம் மன்னித்து வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். மன்னித்து வாழ்வோம், இறைவன் நம்மை மன்னிப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.